கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் 64வது அதிகாரம் அதனுடைய 8வது வார்த்தையிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியைகள் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அனைவரும் கர்த்தருடைய கரத்தின் கிரியைகள். எப்படின்னு நமக்கு தெரியும். ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் நினைச்சது, அங்கே இருந்து மண்ணை எடுத்து ஒரு மனுஷ ரூபத்தை உண்டாக்கி அவனுடைய மூக்கிலே அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஒரு ஜீவாத்மாக மாற்றினான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இப்படி நீங்கள் கேட்கலாம், இன்றைக்கு நாங்கள் அம்மாவுடைய கற்பப்பறையிலிருந்து தானே வெளியே வந்தோம், ஆனால் எங்களை களிமண்ணு கொண்டு உருவாக்கவில்லையே என்று கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை இப்பொழுதும் தன்னுடைய கரத்தின் களிமண்களாக வைத்து உருவாக்கி கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய இருதயமும் மனசும் மாற்றங்களுக்கு உட்பட்டது. நாம் அதை எப்படி மாற்றுகிறோமோ அதை போல மாறிக்கொண்டே இருக்கும். நாம் இந்த நேரத்தில் ஒரு மாதிரியாக சிந்திப்போம், அடுத்து கொஞ்சம் கழியும்போது அதை செய்யண்டான்னு நினைப்போம். ஆனால் இந்த நேரத்தில் நம்ம எங்கேயாவது போகணும்னு நினைப்போம், கொஞ்சம் கழியும்போது வேண்டாம் இன்னைக்கு போண்டா அப்படின்னு நினைப்போம். அப்படி மாற்றி மாற்றி சிந்திக்கிற ஒரு இருதயம் மனது நமக்கு உண்டு. ஆனால் கர்த்தருடைய கரங்களில் அதை கொடுக்கும் பொழுது, ஒரு குயவன் எப்படி களிமண்ணனாலே அவன் உருவத்தை கரக்கி உண்டாக்குறானோ, அதே போல தான் நம்முடைய கர்த்தரும் நம்மை தன்னுடைய கரங்களில் கொடுக்கும் பொழுது நம்மை வேறு விதமாக உருவாக்கி நம்முடைய இந்த பூமியிலே நம்மை நிலைநிறுக்க பண்ணுவார். அதனால் அந்த கர்த்தருடைய கரங்களில் நாம் கைப்பணியாக நாம் இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்பொழுதும் ஒரு களிமண் கர்த்தரை பார்த்து என்ன ஒரு மண் அந்த குயவனை பார்த்தது என்னை இப்படி செய்யென்று ஒருபோதும் செய்ய சொல்லாது. ஆனால் அந்த எஜமானன் தான் அந்த களிமண்ணை தனக்கு பிடிச்சமான ரீதியில் உருவாக்கி எடுப்பார். அதே போல கர்த்தருடைய கரங்களில் நம்முடைய இருதயங்களை கொடுக்கும் பொழுது அவருக்கு சித்தமான ரீதியில் நம்மை நடத்துவார். ஜெபிப்போம். எங்களை மிக அன்பாக நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான இந்த உம்மதியான எடுக்கிற நேரத்தில் கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் கூட இருக்க வேண்டும் என ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அவர்கள் ஆண்டவரப்பா காலையில் ஸ்தோத்திரம். நான் ஆண்டவரப்பா திக்கற்றவர்கள் அல்லங்கி யாராலும் கண்டுகூடா தொடர்ந்து புதாசீனமாக இருக்காதபடி ஆண்டவரே களிமண்களை மின்னையத்தக்க ஆண்டுடைய கரங்களில் ஆண்டவர் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஏற்பிக்கிறோம். ஆண்டு இந்த பூமியில் நாங்கள் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி ஆக்கி உம்முடைய ராஜ்யத்தில் ஆண்டவரே நங்கரங்களை சேர்த்து கொள்ள வருமறையிலும் அது வரதங்க பெற பிடித்து நடத்தணும் என்று ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும்போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.